ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு 1:1. ஆபிரகாம் ஈசாக்கைப் பெற்றான். ஈசாக்கு யாக்கோபைப் பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். மத்தேயு 1:2. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமைப் பெற்றான். எஸ்ரோம் ஆராமைப் பெற்றான். மத்தேயு 1:3. ஆராம் அம்மினதாபைப் பெற்றான். அம்மினதாப் நகசோனைப் பெற்றான். நகசோன் சல்மோனைப் பெற்றான். மத்தேயு 1:4. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயைப் பெற்றான். மத்தேயு 1:5. ஈசாய் தாவீது ராஜாவைப் பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலோமோனைப் பெற்றான். மத்தேயு 1:6. சாலோமோன் ரெகோபெயாமைப் பெற்றான். ரெகோபெயாம் அபியாவைப் பெற்றான். அபியா ஆசாவைப் பெற்றான். மத்தேயு 1:7. ஆசா யோசபாத்தைப் பெற்றான். யோசபாத் யோராமைப் பெற்றான். யோராம் உசியாவைப் பெற்றான். மத்தேயு 1:8. உசியா யோதாமைப் பெற்றான். யோதாம் ஆகாஸைப் பெற்றான். ஆகாஸ் எசேக்கியாவைப் பெற்றான். மத்தேயு 1:9. எசேக்கியா மனாசேயைப் பெற்றான். மனாசே ஆமோனைப் பெற்றான். ஆமோன் யோசியாவைப் பெற்றான். மத்தேயு 1:10. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். மத்தேயு 1:11. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலைப் பெற்றான். சலாத்தியேல் சொரோபாபேலைப் பெற்றான். மத்தேயு 1:12. சொரோபாபேல் அபியூதைப் பெற்றான். அபியூத் எலியாக்கீமைப் பெற்றான். எலியாக்கீம் ஆசோரைப் பெற்றான். மத்தேயு 1:13. ஆசோர் சாதோக்கைப் பெற்றான். சாதோக்கு ஆஹீமைப் பெற்றான். ஆஹீம் எலியூதைப் பெற்றான். மத்தேயு 1:14. எலியூத் எலியாசாரைப் பெற்றான். எலியாசார் மாத்தானைப் பெற்றான். மாத்தான் யாக்கோபைப் பெற்றான். மத்தேயு 1:15. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பைப் பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மத்தேயு 1:16. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம். மத்தேயு 1:17. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மத்தேயு 1:18. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மத்தேயு 1:19. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மத்தேயு 1:20. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 1:22. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு. மத்தேயு 1:24. அவன் தன் முதற்பேரான குமாரனை பெருமிழவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு 1:25.